பொன்னான வாய்ப்பு அப்படின்வாங்க. அது பொன்னான வாய்ப்பு வாழ்க்கையில் யாராவது எப்பாவது ஒரு சமயம் தான் கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பொன்னான வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் பொது வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில், சினிமா வாழ்க்கையில் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அந்த பொன்னான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிடுவாங்க. இப்போ நான் சொல்ல வர்றது விஜய்க்கு தான். விஜய் அரசியல் களத்திற்குள் வந்து விட்டார். அவரை பின்பற்றி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. இளைஞர்களுடைய வாக்கு, தாய்மார்களுடைய வாக்கு அவருக்கு கணிசமாக இருப்பதால் டிவிக்கே தமிழகத்தினுடைய 3வது கட்சியா இருக்குது அப்படின்னா, இப்படியாப்பட்ட இடத்துல விஜய் இருக்கும் பொழுது அவர் அரசியலை ரொம்ப தயங்கி செய்யறாரா, அல்லது ஒரு எலைட்டரேஷன் செய்யறாரா, அல்லது இருப்பா பொறுமையா பார்த்துமா எல்லாம் ஆறி அடங்கட்டுமா அதுக்கப்புறம் செய்யறாரான்னு தெரியல. இதுக்கு நான் சொல்றதுக்கான காரணம் என்ன, பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் 8 மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த 8 மாசத்துல விஜய் மாதிரியான ஒரு மாஸ் உள்ள, ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள, ஒரு இளைஞர் படை உள்ள இந்த கட்சியில் யாராவது ஒரு தலைவர் இருந்திருந்தா இன்னைக்கு எப்படியாப்பட்ட அரசியலா இருக்கும். அதுக்காக இறங்கி விஜய் ஆச்சா போச்சா இறங்குடா, தெருவில் இறங்குடா, ஆச்சா பொண்ணு பார்த்துடலாம் அப்படிலாம் சொல்ல வரல. நான் உங்களுக்கு அதிரடி காட்ட வேண்டிய இடத்துல அதிரடி காட்டணும், நிற்க வேண்டிய இடத்துல நின்னாகணும், குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல குரல் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் விஜய் தயங்கி 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 ரொம்ப லேட்டா அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கிறாரா, அதுக்கான அறிக்கை கொடுக்கிறாரான்ற மாதிரி தொடர் விமர்சனங்கள் இருக்குது. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, கடந்த 10 நாட்களாக சென்னையில் தூய்மை பணியாளர்கள் ஒரு பெரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தங்களுடைய வேலையை நிரந்தரம் செய்ய சொல்லி, தங்களுக்கான ஊதியத்தை உயர்த்த சொல்லி அவர்கள் பெரும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்ட காலத்திற்கு எவ்வளவு பேர் குரல் கொடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இதுதாங்க அரசியல். அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை விஜய் மாதிரியான ஒரு நபர் போய் கொடுக்கணும். அந்த போராட்ட காலத்துல போய் நிக்கணும், நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன். இதுதாங்க அரசியல். இதுதான் இந்த அரசியல். விஜய் தயங்குறாரா இல்லது எலைட் அரசியல் பண்ணலான்றாரா என்னன்னு தெரியல. இங்க அதெல்லாம் தமிழகத்துல அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்ப என்ன ஆயிப்போச்சு, இப்ப நான் பார்த்தது, அந்த தூய்மை பணியாளர்கள் பனையூர்ல போய் விஜயை சந்திச்சு எங்க போராட்டத்திற்கு ஒரு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இவங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த போராட்டம் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும் பொழுதே அந்த களத்திற்குள் அந்த தூய்மை பணியாளர்களோட பணியாளரா ஒரு இடத்தில் போய் நின்று, நான் உங்களுக்கு இருக்கிறேன், டிவிக்கு உங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கான கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் பொழுதுதான் ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய மனதில் ஈஸியா போய் ஒரு தலைவர் போய் ரீச் ஆகும். இது நிச்சயமாக உண்டு. அதுதான் பல பேர் பாக்குறாங்க. இந்த இடத்துல விஜய்க்கான இந்த செல்வாக்கு நமக்கு இருந்ததுன்னா, சாதா லெட்டர் பேட் கட்சியெல்லாம் என்ன குதிக்குது, அமக்கலம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறீங்க நீங்க, எவ்வளவு செல்வாக்கு. இந்த இடத்துல நிச்சயமாக விஜய் இடத்தில் எம்ஜிஆர் இருந்திருந்தால், எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்திருந்தால் அந்த போராட்ட களம் வேற விதமாக மாறி இருக்கும். அந்த போராட்ட களத்தில் அந்த மக்களுடைய தூய்மை பணியாளர்களோட பணியாளராக எம்ஜிஆர் அங்கு உட்கார்ந்து இருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எப்பவுமே எம்ஜிஆருடைய பெரிய பலமே எது தெரியுங்களா, அந்த விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சாமானிய மக்களுடைய மனதில் போய் இடம் பிடிக்கிறது தாங்கிறது. இதயக்கனி படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி பிச்சாவரங்காட்டுல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் பிச்சாவரங்காடு டூரிஸ்ட் பகுதியா மாறிடுச்சு. அப்பெல்லாம் கிடையாது. அது ஒரு காடு, அங்க மக்கள் கூட வரமாட்டாங்க. அங்க ஒரு வித்தியாசமான மேக்கப் போட்டுக்கிட்டு அங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிற 2 மீனவர்களுக்கு எப்படியோ தகவல் தெரியுது, இந்த பக்கம் ஷூட்டிங் எடுக்கிறாங்களாப்பா, எம்ஜிஆர் நடிக்கிறாரான்னு. அந்த சதுப்பு நில காட்டில், அந்த சதுப்பு நில பகுதியில் தண்ணீருக்குள் விழுந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க 2 பேரும். எம்ஜிஆர் பாக்குறாரு, அவங்களை தடுக்காதுன்றாரு. தடுக்காதுன்னு சொல்றாரு. அதுல ஒருத்தன் எழுந்துட்டான். எழுந்து தண்ணியில இருந்து எழுந்து ஆர்வம் மிகுதியில நாம இப்ப திரையில பார்த்து ரசிச்ச ஒரு மக்கள் தலைவன், ஒரு புரட்சி தலைவரை நாம இங்க பாக்குறோம், நம்ம ஏரியால பாக்குறோம் அப்படின் பொழுது அந்த சொட்ட சொட்ட அந்த ஈர துணியோட சேர்த்து கட்டிப்பிடிச்சு எம்ஜிஆருக்கு ஒரு முத்தம் கொடுக்கும் பொழுது அந்த நபரை தடுக்க மாட்டார் எம்ஜிஆர். இந்த அன்புதான், இந்த பாசம் தான். அவன் எங்கேயோ ஒரு மூலையில, எங்கேயோ ஒரு பகுதியில, எங்கேயோ ஒரு இடத்துல வலை வீசிக்கிட்டு இருக்கான் ஏரியில. அவனுக்கு ஒரு தகவல் தெரியுது, வரா, என்னை பார்த்தோன்னே அவனுடைய பாசத்தை வெளிப்படுத்துறான்ல, இதுதான் தடுக்காதுன்னு. இதுதான் எம்ஜிஆருக்கான ஒரு பெரிய பலமாக இருந்தது. எம்ஜிஆர் வெறும் கூத்தாடி, அவர் மேக்கப் போட்டாரு, அவர் படத்துல கட்டி பிடிச்சிட்டாரு, நல்லதை பேசிட்டாரு, பஞ்ச் டைலாக் பேசிட்டாரு, இதனால் மக்கள் ஓட்டு போடல. மக்களோடு மக்களா, சாமானிய மக்களோடு நின்ற ஒரு நபர் தான் நாங்க கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க அப்படின்னு ஒரு நரிக்குறவராக ஒளிவிளக்கு படத்தில் நடித்த பொழுது அத்தனை நரிக்குறவர்களும் எங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு. அத்தனை பேரும்
ஒரு பொங்கலுக்கு எம்ஜிஆர் வழக்கமா வந்து பொங்கலுக்கு என்ன பண்ணுவாராம், ஒரு பெரிய பொட்டியை வச்சுக்கிட்டு அதில் வந்து கட்டுக்கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு இனாம் கொடுப்பாராம். அது பொங்க இனாம் கொடுக்கும் பொழுது இந்த நரிக்குறவர்கள் தங்களுடைய இனத்தை ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலாக வைத்து நடித்த ஒரு மாம்பழம் மாதிரி ஒரு நேரத்தில் இருக்கிற ஒரு எம்ஜிஆர் நம்மளை கௌரவப்படுத்திட்டாருன்னு வந்து நிற்கிறாங்க. அவங்கள கூப்பிடுறாரு, கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவங்க மகிழ்ச்சி தாங்க முடியல. ஒரு 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 பெரியவர் நினைக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நரிக்குறவர் வெத்தலைப்பாக்கு வாயோட எரிப்பாராத விதமாக எம்ஜிஆருடைய கன்னத்தில் முத்தமிடுகிறார். உதவியாளர் பதறி போய் வந்து பிடிக்கிறாங்க. எம்ஜிஆர் வேணாம் நிறுத்துங்கன்றார். நிறுத்துங்க, இதனால ஒண்ணும் கிடையாது. வந்து இதை யாரும் அனுமதிக்க மாட்டாங்கல்ல. நான் தவறா சொல்ல, நரிக்குறவர்களே ஒரு காலகட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க. வந்து இப்பெல்லாம் அவங்க எல்லாம் படிச்சு பெரிய அதிகாரத்து மையத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்வாதார நிலைக்கு இருக்காங்க. வந்து அப்ப கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கும் பொழுது எம்ஜிஆர் ஒண்ணுமே சொல்லல. மறுநாள் அதே போல உட்காந்துட்டு இருக்காரு. எம்ஜிஆர் தோட்டத்துல இருந்து, ராமவரம் தோட்டத்துல இருந்து கிளம்புறாரு. கிளம்பும் பொழுது அதே அந்த நரிக்குறு கூட்டம் வராங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் திரும்ப வரீங்கன்னு போது அந்த முத்தம் கொடுத்த நபர் வந்து சொல்றாரு, சாமி என்ன மன்னிச்சிடுங்க, என்னன்னு நான் வந்து எங்க கூட்டத்தில் உங்களை தொட முடியாதுன்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட ஒரு சபதம் போட்டேன், நான் வந்து எம்ஜிஆருடைய முகத்திலேயே முத்தம் கொடுத்துறேன் பாரு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சு எம்ஜிஆர் வந்து வேற யாருக்கும் அந்த மாதிரி முத்தம் கொடுத்துறாதீங்க, விபரீதம் ஆயிடும் அப்படின்னு எச்சரிக்கிறார். வந்து இதுதாங்க வந்து இதுதான் திரையில் எப்படி ஒரு மனிதன் இருந்தானோ, திரையில் எப்படி ஒரு விளிம்பு நிலை மனிதனுக்கு வந்து தோல் கொடுத்தானோ, விளிம்பு நிலை மனிதனை எப்படி திரையில் நேசித்தானோ அதே போல் நிஜத்தில் நேசித்தான் பாருங்க. அதனால்தான் வந்து புரட்சி தலைவரா மக்கள் திலகமா வந்தது. அந்த மக்களுக்கு வந்து அந்த இடத்துல முதல்வர் ஆன பிறகும் அங்க வந்து ஒரு மக்களோட மக்களா நின்னதுனால்தான் அவ்வளவு பெரிய மாஸ் கிடைச்சது. நீங்க வந்து ஒரு கவின் பிரச்சனைக்கு அங்க போயிட்டு ஒரு குரல் கொடுக்கல, எனக்கு பெரிய வருத்தம் தான் விஜய்க்கு. அது கூட சரி, ஒரு இடைநிலை ஜாதியோடைய ஓட்டு தேவைப்படும், அல்லது வந்து ஏன் வந்து ஒரு சாதிய விவகாரத்துக்குள்ள இப்பயே போகணும் மாதிரியான உங்களுக்கு ஒரு மனநிலை இருந்தாலும் கொடுத்துருக்கணும், குரல் கொடுத்துருக்கணும். அஜித்குமாருக்கு வந்து நீங்க ஒரு 4-5 நாட்கள் கழித்து போனீங்க இல்லைங்களா, இங்க உடனே போயிருக்கணுமே, ஒரு குரல் கொடுத்துருக்கணுமே அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலதான் இங்க வந்து விஜய் சென்னையில் பிறந்து வளர்ந்து, சென்னை மாநகரத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர் வந்து சென்னையுடைய அத்தனை மூளை முடுக்கும் அத்துப்படி வந்து விஜய நான் வந்து ஒரு தீபாவளி மலருக்கு வந்து பேட்டி எடுத்திருக்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். தீபாவளினா உங்களால மறக்க முடியாது எதுங்க அப்படின்னு வந்து, ஆனா நான் தீபாவளினா வந்து வீட்லயே இருக்க மாட்டேன், காலையில படம் பார்க்க கிளம்புவேன். அவர் சொல்ல எல்லாம் ஞாபகம் வருது, வடபழனி கமலா தியேட்டர்ல வால்டர் வெற்றி மேல் படம், அதை பார்த்துட்டு அடுத்த ஷோவுக்கு வந்து சின்ன தம்பி படம் நினைக்கிறேன், வந்து உதயம் தியேட்டர்ல போறோம், டிக்கெட் கிடைக்கல, உடனே என் ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் சத்தியம் தியேட்டர்ல போய் இறங்குறோம், அங்கேயும் டிக்கெட் கிடைக்கல, ஈகா தியேட்டருக்கு போறோம். இப்படி ஒரு நாளைக்கு காலை காட்சி, மேட்னி, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ முடிச்சு வீட்டுக்கு வரும்போது மணி 11-12 மணி பயந்து வருவேன். இப்படிதான் என் பண்டிகையை கொண்டாடி இருக்கேன். நான் சென்னையில் சுத்தாத ஏரியாவே கிடையாது. அப்படி சென்னையில் பிறந்து வந்த, சென்னையில் வளர்ந்த, சென்னையோட மூளை முடுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சென்னை பிரஜை வந்து விஜய். அவர் இன்று தூய்மை பணியாளர்கள் இந்த சென்னை தான். இந்த சென்னையில் ஒரு நாள் ஒரு வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தில் அவங்க வந்து இறங்கலனா வெள்ளக்காடா மாறிடும். அவங்க அடைச்சுங்கிற அந்த குப்பையை வந்து கையை விட்டு எடுக்கலனா வேற விதமா மாறிடும். சென்னையில கொஞ்ச நேரம் டிரைனேஜ் அடைச்சுக்கிட்டுனா என்ன ஆயிடும் அந்த சாலையெல்லாம் வந்து. அப்படி சென்னையில் பிறந்து வளர்ந்த அவர்கள் சென்னையோடைய அந்த என்ன சொல்றது, அந்த பூலோக வரலாறு மொத்தம் அவருக்கு தெரியும். அப்படியாப்பட்ட விஜய் அந்த மக்களுக்கு வந்து குரல் கொடுக்கின்ற ஒரு விஷயம் தான் வந்து ஏன் அதை செய்ய மாட்டேன்றான்னு தெரியல வந்து. ஏன்னா நீங்க வந்து விஜய் சாதாரண விஜயா இருந்து அவர் குரல் கொடுத்தா கூட எடுபடாது. ஒரு 240 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ இன்றைக்கு சினிமாவை விட்டு தற்சமயத்திற்கு விலகி இருக்கிறார். அப்படியாப்பட்ட மாஸ் ஹீரோவுக்கு எப்படியாப்பட்ட ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த 250 கோடி சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் வந்து இது வேணாடான்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரதுக்கு அவனுக்காக ஒரு தில்லு இருக்குதா? அதுவே விஜய்க்கு ஒரு பெரிய மாசா இருக்குது. விஜய் போகிற இடம்லாம், பரந்தூர் போகிறாரு, அங்க ஒரு பெருங்கூட்டம். ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு அங்க வராரு பெருங்கூட்டம். ஒரு ஏர்போர்ட் போறாரு, ரோட் ஷோ அவங்களே நடத்துறாங்க. இப்போ மதுரை 2வது மாநாடு 506 ஏக்கர். எப்படியாப்பட்ட மாஸ் உங்களுக்கு இருக்கும் பொழுது சாமானியர்களுடைய பிரச்சனைக்கு தயவு செய்து குரல் கொடுங்கள். அப்போதான் உங்களால அரசியல் பண்ண முடியும். வெறும் எக்ஸ் வலைதளத்திலையும் இன்ஸ்டாவிலையும் உங்களுடைய பதிவு எடுபடாது. இங்க வந்து களப்பணியாற்ற வேண்டும், மக்களோட மக்களா பணியாற்ற வேண்டும். டெக்னாலஜி ஓகே, அதே சமயத்தில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இல்லை, இது எலெக்ஷனுக்காக பண்றதும் கூட கிடையாது. நான் இருக்கிறேன் உங்க கூட, நான் வந்து தோளோட தோளா இருக்கேன். இந்த சாமானிய மக்களுக்கு குரல் கொடுக்க நான் இருக்கிறேன்ற ஒரு நம்பிக்கையை விஜய் கொடுக்கும் பொழுதுதான் அந்த மக்களுக்கு அவர் மீதான ஒரு பாசம் வரும். வெறும் இளைஞர்களுக்கு ஓட்டு,
தாய்மார்கள் ஓட்டை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய ஓட்டு தான் மிக முக்கியமான ஓட்டு. இது ஓட்டுக்காக கூட சரி, திரும்ப சொல்றது. ஆனால் விஜய் ஏன் இப்படி பின்னோக்கி நிற்கிறார், ஏன் பயந்து நிற்கிறார், ஏன் எலைட் அரசியல் பண்ணுகிறார் என்று புரியவே இல்லை. தூய்மை பணியாளர்கள் அப்படின்ற பொழுது எனக்கு ஒரே ஒரு கதை ஞாபகம் வருது. கு அழகிரிசாமி எழுதின ஒரு கதை வந்து 1941 தென் மாநிலங்களில் கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. ஆந்திராவிலிருந்து ஒரு தாயும் மகளும், ஒரு கணவனையும் தந்தையும் இழந்த ஒரு தாயும் மகளும் சென்னையை நோக்கி பிழைப்பதற்காக வராங்க அவங்க. ஏன்னா இப்ப இது மாதிரி தகவல் தொழில்நுட்பம்லாம் அப்ப கிடையாது. அப்ப சேனல் கிடையாது, யூடியூப் சேனல் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, எதுவும் கிடையாது. வானொலி, பேப்பர் மட்டும்தான். வானொலி கூட அவ்வளவு கிடையாது. அவங்களுக்கு மெட்ராஸ் போனா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இங்க வராங்க, வந்து இறங்குறாங்க. மெட்ராஸ் அது வேற விதமா இருக்குது அவங்களுக்கு. இங்கேயும் தலைவரிச்சா இருக்குது பஞ்சம். அப்ப ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அப்ப 2 வேலை, அதாவது பெண்களுக்கு அப்போது மெட்ராஸ் பெண்கள் யார் ரொம்ப சுகமா இருப்பாங்க, யார் வந்து ஈஸியா இருப்பாங்க, சுகமானத்தை தாண்டி யாருக்கு வருமானம் அதிகம் அப்படின்னா, ஒன்னு பணக்கார பெண்கள், அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. 2வது கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய பெண்கள். ஏன்னா அப்போ வந்து கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் மெட்ராஸ்ல இருந்தது. அப்போது மெட்ராஸ்ல, இப்ப சென்னையில மெட்ராஸ்ல இருந்தது. அப்ப அந்த வேலையை பார்க்க முடியாமல் அந்த தாயும் மகளும் தென் மாவட்டத்தை நோக்கி ஒரு ரயிலில் டிக்கெட் இல்லாமல் போவார்கள். இது கூட அழகிரிசாமியோட கதை வந்து அப்படி உருவானது தான் தூய்மை பணியாளர்கள். அதுக்கு முன்னாடியே உருவானதுதான் தூய்மை பணியாளர்கள். காலங்காலமாக இதே வேர்விட்டு மக்கள், அங்கிருந்து வந்தவங்களும் சரி, இங்க இருக்கிற வேறு பூர்வ குடிகளும் சரி, அவங்க ஒரு நாள் குப்பையில கை வைக்கலன்னா மறுநாள் நம்மளால வந்து சென்னையில நடமாட முடியாது. நிச்சயமாக இனி வரும் காலங்களில் மக்களுக்காக ஒரு தெருமுனை கூட்டம், ஒரு தெருவில் இறங்கி போராடும் ஒரு தன்மையை வந்து விஜய் கொண்டு வந்து விட்டால் 2026 அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக விஜய் வருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.